எனக்கு சேங்ஷன் ஆனது ஒரு லோன் அமௌண்ட்டு, ஆனால் என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும்போது கம்மியான லோன் அமௌண்ட் தான் கிரெடிட் ஆச்சே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்க பர்சனாக நீங்கள். அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சம் டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும். எல்லா லோன் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாது, சம் டிடக்ஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன டிடக்ஷனுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. அது ப்ராசஸிங் ஃபீஸுங்கிறது ஒவ்வொரு லோன் அமௌண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு லோன் கேட்டகரி பொறுத்து மாறுபடும். குறைஞ்சபட்சம் 1% ப்ராசஸிங் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும், ஹையஸ்ட்டாக 5% வரைக்கும் இருக்கும். இதில் எந்த லோனுக்கு எது வருதோ அந்த கேட்டகரி பொறுத்து முன்ன பின்ன மாறுபடும் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ். ப்ளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் பிடிப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் 90% ஆஃப் பேங்க்ஸ் வந்து இன்சூரன்ஸ் மேண்டிட்டரி. ஏதாவது ஒரு 10% தான் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமையும் கூட லோன் பண்ணி தராங்க. இந்த 2 அமௌண்ட்டும் பிடிச்சது போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ சேங்ஷன் ஆகும்போது இந்த டீட்டெயிலாம் அதில் சேங்ஷன் லெட்டரில் இருக்கும். அதை வாங்கி கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதா நல்லது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.